மணிப்பூர் வன்முறை தொடர்பாக அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் இது போல் 28வது முறை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து 1950 முதல் தடவை தேர்தல் நடந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 இதனால் வரைக்கும் 28 முறை அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் ஒரு முறை கூட வெற்றிகரமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அரசு கவிழ்க்கப்படவில்லை. மொரார்ஜி தேசாய் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற போகிற தருவாயில் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாடியே அவர் பதவி விலகி விடுவார். அரசியலமைப்பு சட்டத்தில் நேரடியாக எங்கேயுமே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை பற்றி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் சரத்து 75 ஆர்டிகல் 75 அது கீழே பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சரவை குழுக்கள் லோக்சபா மக்களவைக்கு வந்து நேரடியாக கூட்டு பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா இந்த மக்களவையில் எந்த அளவுக்கு ஒரு கட்சி பெரும்பான்மை இருக்கோ அதை பொறுத்து தான் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியும். பெரும்பான்மையை நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆட்சி கவிழ்ந்ததற்கு சமமாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படுங்க. இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபா உறுப்பினர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும். அதை பேரவைத் தலைவர் வந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் விவாதத்துக்கு வரும். விவாதத்துக்கு அப்புறம் தான் ஓட்டெடுப்பு நடக்கப்படுங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அதாவது லோக்சபாவில் மட்டுமே தான் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். விதி 198 கீழுங்க. உலகை காக்கும் சதுப்பு நிலங்கள் அதனுடைய தினம் பார்த்தீங்கன்னா சர்வதேச சதுப்பு நில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம் ஜூலை 26ங்க. சதுப்பு நிலங்கள் என்பது பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நிரப்பளப்பில் முழுவதும் நீரால் நிரம்பாமல் ஒரு பாதியளவு நீரால் நிரம்பியிருக்கு. இந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பெரிதளவு உதவியாக இருக்குது. குறிப்பாக இங்கே நிறையா சிறு சிறு உயிரினங்கள் வாழ்வதனால இங்கே பறவைகள் அதிக அளவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. பறவைகளுடைய சரணாலயங்களாகவே இது திகழக்கூடியதாக இருக்குது சதுப்பு நிலங்கள். விமானங்களில் உயிரி எரிபொருள் பயன்பாட்டை ஊக்குவிக்க சிங்கப்பூர் அரசு சலுகை வழங்குதுங்க. அரசு விமான நிறுவனங்கள் 2050க்குள் கார்பன் உமிழை 0 நிலைக்கு குறைப்பதற்கு உறுதியேற்றிருக்கு. அதன் அடிப்படையில் சிங்கப்பூர் அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்குங்க. உயிரி எரிபொருள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பயோஃபியல். அதோடைய சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமலுடைய வேஸ்ட்டாக இருக்கலாம், அதோடைய கழிவுகளாக இருக்கலாம், எரிந்து இருக்கக்கூடிய விறகுகளாக இருக்கலாம், அதிலிருந்து இருக்கலாம், ஆயில் அதாவது எண்ணெய் தரக்கூடிய விதைகளாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நகர கழிவுகளிலிருந்து நம்ம எடுக்க முடியும். வேஸ்ட்டாக போன ஃபுட் ப்ராடக்ட் அதாவது நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய சாப்பிட முடியாத ஃபுட்டெல்லாம் இருக்குல்லங்க, அதுலேருந்து இந்த நம்ம பயோஃபியூல் எடுக்கலாம். அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணால் மக்க வச்சு அதுலேருந்து தான் இந்த எரிவாயுவை எடுப்பாங்க. உலக பயோஃபியூல் டே உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் 10ங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச அளவில் பணவீக்க அதிகரிப்பு வாய்ப்பு. நம்ம லாஸ்ட் தடவை நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பேசும்போதே சொல்லியிருந்தோம். இந்தியா வந்து பாஸ்மதி அல்லாத அரிசிகளை வந்து ஏற்றுமதிக்கு தடை விதித்திருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உணவு தட்டுப்பாடு ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இப்போதைக்கு அதை ஏற்றுமதி தடை செய்து வச்சுருக்காங்க. இது தற்காலிகம்தான். உலக அளவில் அரிசி உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் முன்னிலையில் வைக்குது. முதலிடம் சீனா, 2வது இடம் இந்தியா. இதில் இந்தியா தான் அதிக அளவு அரிசியை ஏற்றுமதி செய்யுது வெளிநாடுகளுக்கு. 2வது இடம் தான் தாய்லாந்து. ஆனால் உலக அளவில் அரிசி அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய நாடுகளை பார்த்திங்கன்னா முதல் நாடு சீனாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள் எல்லாமே வருது. இந்தியாவுடைய இந்த தடையால் பார்த்திங்கன்னா பிற நாடுகளுக்கும் இது அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா அவர்களுக்கெல்லாம் அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதுங்க. ஒலிம்பிக் பதக்க மேடை இலக்கு டார்கெட் ஒலிம்பிக் போடியம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் 2014 ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் வந்து இந்திய வீரர்கள் பதக்கத்தை வெல்வதணும். அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இது முதல் நோக்கமே. அவர்களுக்கு சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயிற்சியாளர்களை வச்சு பயிற்சி கொடுப்பது, சர்வதேச அளவில் போட்டிக்கான உபகரணங்கள், உடற்பயிற்சியாளர்கள், விளையாட்டு உளவியலாளர்கள், மனநல பயிற்சியாளர்கள் மற்றும் மருத்துவ வசதி இதெல்லாம் அவங்களுக்கு வழங்குறதுக்காகத்தான் இந்த ஸ்கீமை செயல்படுத்திட்டு இருக்காங்க 2014 முதல். கேலே இந்தியா விளையாட்டு மேம்பாட்டுக்கான தேசிய திட்டம். இந்த திட்டம் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற மற்றும் உள்நாட்டு பழங்குடி விளையாட்டு வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்குது. அதாவது நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுகளை வந்து சர்வதேச அளவில் கொண்டு போகணும், அந்த விளையாட்டு முறைகளை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
2016ஆம் ஆண்டு முதல் வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டு வருதுங்க. அதன் கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மல்லாக்கம், களரிப்பயட்டு, கட்கா, தங்டா, சிலம்பம், யோகாசனம் போன்றவற்றையெல்லாம் வந்து இந்த திட்டத்திற்கு கீழே இணைத்திருக்காங்க. கையால் மலம் அள்ளுவதை தடை செய்தல் மற்றும் அவர்களின் மறுவாழ்வு சட்டம், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர் அண்ட் தி ரீஹாபிலிட்டேஷன் ஆக்ட் 2003. இந்த சட்டத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா கையால் மலம் அள்ளுதல், சாக்கடைகளை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை வெறும் கையால் இறங்குறது, அதாவது செப்டிக் டேங்க்குள்ள ஒரு மனிதரை இறக்கி க்ளீன் பண்ணுறது வந்து சட்டப்படி குற்றம். அப்போ அவர்களுக்கு வந்து மறுவாழ்வு கொடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சஃபாய் கரம்சரை ஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கான மறுவாழ்வு செய்யக்கூடிய அமைப்புங்க. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உத்தியாமீர் யோஜனா அந்த திட்டத்திற்கு கீழே இவர்கள் வந்து அனைத்து துப்புரவு பணிகளையுமே முழுமையாக இயந்திரமயமாக்குவதற்கு வந்து சலுகை அடிப்படையில் கடன் வழங்கிட்டு இருக்காங்க. அதற்போக இன்னொரு முக்கியமான ஸ்கீம் பார்த்திங்கன்னா நமஸ்தே. இது 2022 போன வருஷம் குரூப் 1 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அபாயகரமான துப்புரவு பணிகளை சிறப்பாக சமாளிக்க இயந்திரமாக்கப்பட்ட சுகாதார சுற்றுச்சூழல் அமைப்புக்கான தேசிய நடவடிக்கை. அதாவது இந்த துப்புரவு பணிகளை வந்து இயந்திரமயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த திட்டம்ங்க. ஹேலி உச்சி மாநாடு 2023 மத்திய பிரதேசத்தில் இப்போ தொடங்கியிருக்கு. இது 5வது உச்சி மாநாடுங்க. இதனுடைய மைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி பகுதியையும் அடைதல், ஹெலிகாப்டர்கள் மற்றும் சிறிய வகை விமானம் மூலம் மண்டல போக்குவரத்து தொடர்பை உருவாக்குதல், இதுதான் இதனுடைய மைய பொருளுங்க. தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் உடான் திட்டத்தின் நோக்கத்தை அதிகரித்தல். உடான் திட்டம் என்பது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு விமான போக்குவரத்தை கடைசி பகுதியிலும் இந்தியாவுடைய கடைசி கோடி இருக்கக்கூடிய பகுதிகளையும் மலைப்பாங்கான பகுதிகளையுமே உள்நாட்டு விமான போக்குவரத்தை அதிகப்படுத்தணும், அதாவது செயல்படுத்தணுங்கிறது இந்த திட்டத்தினுடைய நோக்கங்க. அதன் அடிப்படையில் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்தை இணைப்பை விரிவுபடுத்துதல் இந்த ஹெலி உச்சி மாநாட்டில் பேச போகிறாங்க. தடையற்ற சேவைகளை வழங்குவதன் மூலம் தற்போதுள்ள மற்றும் சாத்தியமான சுற்றுலாத்தலங்களை கொண்ட இடங்களுக்கு ஹெலிகாப்டர் மற்றும் சிறிய விமான இணைப்பை மேம்படுத்தல், இதெல்லாம் இந்த மாநாட்டில் பேசப்படக்கூடிய முக்கிய கருத்து பொருளுக்குங்க. சாகர் சே சம்ரிதி திட்டம், ஒத்துழைப்பு மூலம் செழிப்பை உருவாக்குதல். நாட்டில் ஒத்துழைப்பு மூலம் செழிப்பை உருவாக்கும் இந்த தொலைநோக்கு பார்வையில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடிமட்ட மக்களுக்கு அதன் பரவலை அதிகப்படுத்தல். எதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு இயக்கங்கள். நாட்டில் இருக்கக்கூடிய கூட்டுறவு இயக்கங்களை வந்து அடிமட்ட மக்களுக்கும் சென்றடையும் வகையில் செயல்படுத்துறதுங்க. அதில் முக்கிய பங்கை வகிக்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் நகரங்களையும் செயல்பட்டு இருக்குங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்தியாவின் ஏடிஎம் சேவைகளை அதிகரிக்க 3ஆம் நிலை முதல் 6ஆம் நிலை வரையிலான பகுதியில் ஒயிட் லேபிள் ஏடிஎம்கள். நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இதான் கேட்பாங்க, ஒயிட் லேபிள் ஏடிஎம்னு என்ன, க்ரீன் லேபிள் ஏடிஎம்னு என்ன, ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம்னு என்ன, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒயிட் லேபிள் ஏடிஎம்ங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎம் வந்து பேங்க் அல்லாத இன்னொரு நிறுவனத்திற்கு சொந்தமானது. அதாவது பேங்கிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு எஸ்பிஐ எடுத்துக்கோங்க. இப்போ எஸ்பிஐ வந்து ஒரு ஏடிஎம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க தேர்ட் பார்ட்டிக்கு டெண்டர் கொடுக்குறாங்க. டாட்டா எடுத்துக்கலாம். ஸோ டாட்டா கம்பெனி வந்து பேங்கிங் இல்லை. இப்போ அவங்க வந்து ஏடிஎம் வசதி செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை அவங்க தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் கேஷ் மட்டும் எஸ்பிஐ போட்டு வச்சுக்குவாங்க. அதுதான் ஒயிட் லேபிள் ஏடிஎம்ங்க. ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடிஎம் பேங்க்காலேயே ஆப்ரேட் பண்ணப்பட்டு அவங்களுக்கே சொந்தமானது. ஆனால் அது மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பண்ணுவாங்க. க்ரீன் லேபிள் ஏடிஎம்ங்கிறது அக்ரிகல்ச்சர் டிரான்சாக்ஷனுக்காக, அதாவது விவசாயிகள் வந்து அவர்களுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொள்வதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஏடிஎம்ங்க. ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம்ங்கிறது வந்து டிரான்சாக்டிங் ஷேர்ஸ், அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க இல்லை வேறு ஏதாவது அவருடைய பங்குகளை பரிவர்த்தனை செய்வதற்காக வந்து உருவாக்கப்பட்ட ஏடிஎம். எல்லோ லேபிள் ஏடிஎம்ங்கிறது இ-காமர்ஸ், அதாவது ஆன்லைனில் இப்போ ஏதோ ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம்னா அந்த ப்ராடக்டை வந்து நம்ம அதன் மூலிமா வாங்கிக்கலாம். பிங்க் லேபிள் ஏடிஎம்ங்கிறது வந்து உமன் பேங்கிங், அதாவது உமன்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேங்கிங்.